शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। स्वामिनः कृत पंचदशी ग्रन्थः तत्र चित्रदीप प्रकरणः. चित्रदीप प्रकरणத்துல ரொம்ப விசேஷமா சித்திரதீப பிரகரணத்துல விசேஷமாக கடாகாசம், மகாகாசம், ஜலாகாசம், மேகாகாசம்னு பிரிச்சார். அதுல கடாகாசமானது கூட்டஸ்த சைத்தன்யம், மகாகாசமானது பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி பிரிச்சார். அதுக்கப்புறம் அத்வைத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்டான். கூடஸ்த சைத்தன்யம், பிரம்ம சைத்தன்யம் ரெண்டுமே ஒண்ணுதானே, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதானே, அப்புறம் ஏன்னா இல்லப்பா அது வெறும் கூட்டஸ்தம் பிரம்மன்றது பேருதான், இருக்கிறது அங்க ஒண்ணுதான், ஒரு கான்சியஸ்னஸ் தான் அங்க இருக்கு. அதனால இதெல்லாம் நாம மாத்திர பேதம். எப்படி கடாகாசமோ மகாகாசமோ ஒரு ஆகாசமோ அதே மாதிரி ரெண்டுமே பிரம்ம சைத்தன்யம்னு சொன்னாலும் கூட்டஸ்த சைத்தன்யம்னு சொன்னாலும் ஒரு சைத்தன்யம் தான் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவன் நிறைய கேள்விகள் ஒவ்வொன்னா கேட்டுட்டே வந்தான். இந்த உலகமானது அமைஞ்சிருக்கிறத பத்தி அசிந்திய ரச்சனா ரூபமா இருக்கு, உங்களுடைய சைத்தன்யமும் அப்படித்தானே இருக்கு அப்படின்னா, இல்லப்பா அது அப்படி இல்ல, இங்க துவைத்தத்துல எல்லாம் சத்தியம் மாதிரி தெரியுது, அங்க அது நிஜமாவே சத்தியமாவே இருக்கு, சத்தியம் மாதிரி இது தோன்றது, ஆனா சத்தியம் இது, அந்த நித்தியத்துவம் வேற இந்த நித்தியத்துவம் வேற, அதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவம் வேற இதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவம், இது வியாபாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் இப்படி எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கிறது ஒரு சத்தியம் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எவ்வளவு நாள் இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்டான். நம்ம நீ இவ்வளவு நாள் துவைத்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுல போர் அடிக்கலையா, இதுல மாத்திரம் தான் நான் போர் வந்தது, ஆனா உனக்கு அதுலயே வந்திருக்கிறமே, அதனால இதை படிச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னாரு. அதுக்கப்புறமா அவன் கேட்டான், எவ்வளவு படிச்சவாளுக்கும் படிக்காதவாளுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் தெரியலையே, அவளுக்கும் பசி தாகங்கள்லாம் இவாள மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அதுக்கு என்ன சொன்னாரு, இந்த நான்ற வார்த்தைய அகங்காரத்தோட சேர்த்து அவ பாக்குறா, இவ அந்த நான்ன்ற அகங்காரத்தை விட்டவா இருக்கா, அதனால ரெண்டு பேர் பண்ற காரியம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு பேதமானது இருக்கத்தான் செய்யறது அப்படின்னு சொன்னாரு. சொல்லி பிராகபாவம் அப்படின்னு ஒத்துண்டா என்ன தப்பு அப்படின்னு நையாயிக்கம் சொன்ன மாதிரி ஒத்துக்க கூடாதா அப்படின்னு சொன்னா, பிராகபாவமா இருந்து இதுக்கு முன்னாடி இவனுக்கு பிரம்மன் தெரியல, இப்ப பிரம்மன் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, நிறைய அதுல ப்ராப்ளம் வருது. என்னன்னாக்க, முன்னாடியே இவன் பிரம்மஸ்வரூபமா தான் இருந்தான், நடுவுல தன்னை மறந்த ஜீவன் நினைச்சான், தானே இவன் ஒரு பந்தத்தை ஏற்படுத்திட்டு நான் தான் இந்த ஜீவன் நினைச்சான், அந்த பந்தத்துல இருந்து தாண்டி பண்றதுனால பிரம்மத்துக்கு இருக்க சம்பந்தமே இல்ல. இந்த பந்தமும் முக்தியும் ரெண்டுமே கல்பிதமா ஜீவனுக்கு வந்ததுதான். அதனால இந்த கல்பிதமா இருக்கிறதுனால இந்த வேதாந்த ஞானம்ன்றது இப்படி பந்தமாகவும் முக்தியாகவும் இல்லன்னு அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோமே தவிர வஸ்துதா பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரகதாரண்ய இதுல இருந்து மாண்டிக்ய காரிகால இருந்து என்ன நிரோதோ நச்சோத்பத்தி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கேட்டான், நீங்க சந்தோஷம் ஞானியானா எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கணுமே, அதோ நம்ம அந்த மாதிரி காணப்படவில்லையே, அசந்துஷ்டமாக இருக்கக்கூடியவர்களையே நம்ம பாக்குறோமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, இதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் சரியா அவர் விசாரம் பண்ணல, அதனால அவருக்கு சந்தோஷம் வரலன்றதுதான் காரணம். அப்படின்னா விக்ன பாகுல்யம் இருக்கிறதுனாலதான் அவருக்கு அந்த நாலேஜ் ஆனது இன்னும் ஏற்படவில்லை. அவருக்கு பரோட்சமா தெரிஞ்சதானாலும் இன்னும் அபரோட்சமா தெரியல. அப்படின்னா சிரவணமும் மனனமும் பண்ணிருக்காரு, இன்னும் நிதித்தியாசனம் பக்குவமாக ஆகலை அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். சொன்ன உடனே இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, திடீர்னு ஒரு கட்டோபனிஷத் ஸ்ருதிய கோட் பண்ணிவிட்டார். யதா சர்வே பிரமுச்யந்தே காமாயேஸ்ய ஹிருதி ஸ்ரிதாஹ இதி ஸ்ரௌதம் பலம் திருஷ்டம் நேதி சேத் திருஷ்டமேவ தத் அப்படின்னு ஒரு ஸ்ருதிய காமிச்சு, இந்த ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கிறதுன்றதுதான் நமக்கு கணக்கு. நம்ம என்னதான் அனலைஸ் பண்ணாலும் ஸ்ருதியினுடைய தாற்பயம் என்னவோ அதை புரிஞ்சிருந்தாதான் இதை புரிந்து கொள்ள முடியும். அதனால ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கு, யதா எப்பொழுது சர்வே காமாக பிரபச்சந்தே, எப்போ இவங்கிடம் இருந்து எல்லா டிசையரும் போகிறதோ,
எங்க ஏ அச்ச ஹிருதி ஸ்ரிதாக இவனுடைய மனத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் எப்பொழுது விடப்படுகிறதோ அப்பொழுதுதான் அப்படின்னு சுதி சொல்லியிருக்காது. சுதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எதா சர்வே பிரமுஜ்யந்தே காமாயே ஹிருதி ஸ்ரிதாக அதமத்யோ மிருதோ பவந்தி அத்திர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு சுதியானது ஜீவன் முக்தியை சொல்றதுக்காக சொல்லிருக்கு. எப்போ இவனுக்கு இந்த டிசையர் எல்லாம் போகிறதோ, எப்போ நான் தான் பிரம்மன்ற அறிவு வருகிறதோ, அப்போ அந்த சமயத்துல இங்கேயே அவனுக்கு இந்த நாலேஜ் வந்த உடனே அத மத்தியகா அமிர்தகா பவந்தி. இதுவரைக்கும் மத்தியனாக இருந்த மார்க்கலாக இருந்த நானும் ஒரு நாள் போயிடுவேன் நினைச்ச இந்த மனிதனானவன் அமிர்தனாக மாறுகிறான் அப்படின்னு சொல்ற. அதுவும் எப்படி அத்திர பிரம்ம சமஷ்டி இங்கேயே அந்த பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னதுனால ஜீவன் முக்திய சொல்லிருக்கு. எப்போ டிசைர் எல்லாம் போயிடுறதோ ஒருத்தனுக்கு அப்பவே அவனுக்கு பிரம்ம ஜானமானது ஸ்புரிக்கிறது. பிரம்ம ஜானம் எப்போ ஸ்புரிக்கிறதோ அவன் இங்கேயே முக்தியான நிலையை அடைகிறான் அப்படின்னு ஸ்ருதியினுடைய தாத்பரியம். இது ஏன் அவ்வளவு கிரேட்டா இத சொல்றீங்க, எல்லாம் அதுதானே சொல்றது இல்ல. இத மாதிரி எந்த ஸ்ருதியும் எந்த பிலாசபியும் உலகத்துல சொல்லவே இல்லை. எல்லாம் நம்மளுடைய சாங்கியனோ யோகியோ பூர்வ மீமாம்சகனோ நியாயமோ வைசேஷிகனோ யாருமே சொல்லவே இல்லை. சரி, வேதாந்தத்துல மாத்திரம் தான் சொல்லிருக்கு. ஏன்னா உபநிஷத்துல சொல்லிருக்குன்னா வேதாந்தத்தையும் பார்த்தா துவைத்தி சொல்லல, விசிஷ்டாத்வைத்தி சொல்லலையே. இத அவளும் என்ன சொல்றாங்க, இந்த ஜீவன் போன உடனே இந்த மரணானந்தரம் தான் முக்கியோ, மரணானந்தரம் தான் வைகுண்டமோ, மரணானந்தரம் தானே எல்லாம் சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா இல்லவே இல்ல. அத்வைதத்துல நம்ம ஸ்தாபிக்கிறது என்ன, ஜீவனேவ முக்தி. ஜீவன் முக்தின்ற ஒரு கான்செப்ட் ஆனது ஆதிசங்கரர் மாத்திரம் தான் இந்த ஸ்ருதியில இருந்து கண்டுபிடிச்சு இதுதான் ஸ்ருதியினுடைய தாத்பரியம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஸ்ருதியானது நமக்கு ரொம்ப முக்கியம். அத்திர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு சொன்னா இங்கேயே ஜீவன் காலத்திலேயே இவன் முக்தியை அடைகிறான் அப்படின்னு சொன்னது ஸ்ரௌதம் பலம் திருஷ்டம். ஸ்ருதியில சொல்லக்கூடிய இந்த பலமானது நன்னா சொல்லப்படும் பிரத்யட்சத்துல நமக்கு தெரியறது அப்படின்னு சொன்னா திட்டமே நன்னாதான் தெரியறது, காணப்பட்டுதான் இருக்காது. ஸ்ருதி சொல்றதுதான் நீங்க ஒத்துட்டுதானே ஆகணும். நம்ம எல்லாரும் ஸ்ருதியை கோட் பண்ணியாச்சுன்னா இதுக்கு மேல கேட்க கூடாது. ஆகையினால அவனுக்கு இன்னும் ஆசைகள் எல்லாம் போகல, அதனால வரல. ஆசையெல்லாம் போயிட்டே ஆனால் நிச்சயமாக இங்கேயே இவனுக்கு முக்தி வரும்னு ஸ்ருதி நமக்கு பேசுறது அப்படின்னார். அப்போ இது வரைக்கும் ஏன் வரலன்னா அவனுக்கு ஒரு குறை இருந்தது. அவனுக்கு ஏன் குறை இருந்தது அப்படின்னாக்க அவன் தன்னை ஆத்மா என்று உணரவில்லை, தான் தான் பரமாத்மான்னு உணரவில்லை. தன்னால் ஆத்மாதான் உணரவில்லைன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு செக்யூரிட்டி இல்ல, இன்செக்யூரிட்டி வந்துடுது. இன்செக்யூரிட்டி வந்ததுனால என்ன, இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் உதவணும் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்தான். யாராவது ஒருத்தர் உதவணும்னு சப்போர்ட்டை எதிர்பார்த்தான்னா அவளுக்கு வேண்டிய மாதிரி இவன் காரியங்கள் செய்ய வேண்டியது. இந்த அஜ்ஞானத்தினால காமமானது ஏற்பட்டது, காமத்தினால கர்மாவானது ஏற்பட்டது, கர்மாவானதுனால பலத்தை அனுபவிக்கிறான், பலத்தினால திரும்பி திரும்பியும் பிறக்கிறான். அதனால இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னாரு. பிரஜஹாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா நிதப்ரஜ்ஞஸ்ததோச்சதே அப்படின்னார் பகவான். இதுக்கெல்லாம் காரணம் எப்போ அவனுடைய சர்வான் மனோகதான் காமான், அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய காமனைகள்லாம் எப்பொழுது பிரஜஹாதி எப்போ இத விடுகிறானோ அப்போதான் அவனுக்கு இந்த ஆத்மா அறிவானது வரும். அப்படி வரும்போது ஆத்மன்யேவ ஆத்மா, தன்னுடைய ஆத்மாவனாலே இவனுடைய ஆத்மாவானது சந்தோஷத்தை அனுபவிப்பான். ஆத்மன்யேவ ஆத்மனா சந்துஷ்டா அப்படி. அப்பதான் அவன் போனான். இப்படிப்பட்டவன் யாரோ அவனை தான் சிதப்பிரஜன் சொல்றேன் அப்படின்னு பகவானோ அதே விஷயத்த சொன்னார். எது ஆசைதான் காரணம், இந்த ஆசையை யார் உடுகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு பிரம்ம ஞானமானது ஏற்படும். அதே விஷயத்தை தான் உபனிஷத்துலயும் யதா சர்வே பிரமுச்சந்தே காமாக ஏ அச்ச ஹிருதிஸ்திதா, இங்க எப்படி யதா சர்வான் மனோகதான் காமான்னு சொன்னாரோ அதேதான் ஹிருதிஸ்திதாக காமாக எப்போ பிரமுச்சந்தே எப்போ இவரை விட்டு போகிறதோ அப்போ அவன் அப்புற இங்கேயே அவன் அந்த பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆச்சாரியால் அதுக்கு பாஷ்யம் எழுதும் போது என்ன சொன்னார், பிரபோத உத்தர காலே அவித்யா காம கர்ம லட்சணஸ்ய மிருத்யோஹோ. இந்த அவித்யா காமம் சொன்ன இல்லையா, முதல்ல இவனுக்கு இன்செக்யூரிட்டி வந்தது,
அதனால தான் தான் முழுமையான மனிதன் இவனுக்கு தோணாததுனால இவன் ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்தான். இந்த அவித்யை அவனுக்கு இருந்ததுனால அந்த சப்போர்ட்டை தான் அவனுக்கு ஒரு ஆசையை தூண்டினது, காமமானது ஏற்பட்டது. இந்த காமமானது ஏற்பட்டதுனாலதான் கர்மா வந்தது. கர்மாவனால தான் பலம் வந்தது. இதுக்கு பேர் தான் சம்சாரம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப பிரபோத உத்தர காலே அவித்யா காம கர்ம லட்சணஸ்ய மிருத்யோஹோ சம்சாரித்துவம். இதுதான் இது விநாசாத், இது நாசமாயிட்டேயானால் அப்ப என்ன அர்த்தம்னா அமிர்தகா பவதி, அதனால அமிர்தனாக ஆயிடுறான். அப்ப எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏதா பிரதீப நிர்வாணவத்து இகைவ, ஒரு காத்தில்லாத இடத்துல எப்படி அந்த ஒளியானது நான் ஸ்டாப்பா அப்படியே அழகா ஒழித்து கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி இவன் ஆசையெல்லாம் இல்லைன்னா இவனும் பிரம்மமாகவே ஒழித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு இவனுடைய ஆசைகள் எல்லாம் உபசமாத், இவனுடைய ஆசைகள் எல்லாம் நன்னா அடங்கி போய் சன்னியாச நிலை இவனுக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் பிரம்ம சமஷ்ணுதே, அந்த பிரம்மத்தை இங்கேயே அவன் அடைகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான் அப்படின்னு சொல்றது. உலகத்துல எங்கேயும் சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. எதை ஒருத்தரை அறியறானோ அவன் அதுவா ஆகிறதுன்றது உலகத்துல எங்கும் காணப்படாத ஒரு விஷயம் இல்லையா? எங்கேயுமே எனக்கு மைக்க தெரிஞ்சதுன்னா நான் மைக்க ஆவேனா, எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அப்பாவா ஆவேனா, என்னுடைய ஒய்ஃபை எனக்கு தெரியும் நான் ஒய்ஃபா ஆவேனா, என் பையனை எனக்கு தெரியும் பையனை ஆவேனா, எங்கேயும் ஆகாது. இது என்ன புதுசா இருக்கு? உலகத்துல எதை நான் அறிந்தானே ஆனாலும் அது என்னை விட வேறானதாக இருக்கணும், நான் இருக்க முடியாது. அப்படி என்னால் அறியப்பட்ட பொருள்கள் எல்லாமே இதுவாகத்தான் இருக்குமே தவிர நானாக இருக்கவே முடியாது. ஆனா இந்த பிரம்மம் மாத்திரம் ஒரு டிஃபரெண்ட், உலகத்திலேயே இல்லாத ஒண்ணு. இந்த பிரம்மத்தை அறிந்தானே ஆனால் அவன் பிரம்மமாக அவனுக்கு தெரிஞ்சிருது நான் தான் சப்ஜெக்ட்னு. ஏ தத்தாமகாயன் அவன் திருப்பி வரவே இல்லை. வருணன் வந்து அப்பாவை கேட்டுட்டே இருந்தான், என்ன அன்னமய கோஷமான இப்போ இல்ல நீ சரியா கண்டுபிடிக்கிற போய் தபஸ் பண்ண சதபோ சதபஸ் தத்வா வந்தான். வந்து பிராணோ பிரம்மே திவ்ய ஜானாத்னா திருப்பி போனாரு. திருப்பி போயிட்டு வந்தான், மனோ பிரம்மே திவ்ய ஜானாத்னாங்க. இல்ல சதபோ தப்பியத சதபஸ் தப்தா போய் இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணார். பண்ணிட்டு வந்து விஜயானமய ஆத்மான்னு சொன்னான். அப்பவும் இல்ல நீ போனார். அதுக்கப்புறம் ஆனந்தமய ஆத்மானாரு. அதுவும் இல்ல நீ போய் தபஸ் பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் திருப்பி வரவே இல்லை. அப்படின்னாக்கா அவனுக்கு புரிஞ்சிட்டு ஓஹோ இந்த ஐயதான் அது. அந்த ஐய தெரிஞ்சிருச்சுன்னா பாக்கி எல்லாம் எதெல்லாம் எனக்கு அறிவுக்கு புலனாக இருக்க, என்னால் பார்க்கப்பட்டதோ கேட்கப்பட்டதோ என்னால் அறியப்பட்டதோ அதெல்லாம் அனாத்மா. ஆத்மாவும் அனாத்மாவும் வேற அப்படின்ற நாலேஜ் அவனுக்கு வந்த பிறகு அவன் வரவே இல்லை. ஆகையினால இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன? இந்த அவித்யா காம கர்மா அவனுடைய லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரமானது அந்த பிரம்ம ஞானம் வந்தது ஆனால் போயிடுறது. அதனால பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்றத சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்லோகமே அவர் சொன்னார், யதா சர்வே பிரவித்யந்தே ஹிருதய கிரந்தயஸ்விதி அதமத்யோ மிருதோ பவதி ஏதாவத்ஹி அனுசாசனம். அது மாத்திரம் சொல்ல, அத்தர பிரம்ம சமஷ்டத்தை பிரம்மவித்து பிரம்மைவ பவதின்னு சொன்னது மட்டும் இல்லாம கட்டோபனிஷத்துல அடுத்தது நச்சிகேதனுக்கு யம தர்மராஜா என்ன சொன்னாரு, யதா சர்வே பிரவித்யந்தே ஹிருதய கிரந்தயஸ்து இது காம கிரந்தி ஸ்வரூபேன வியாக்கியாதா வாக்கியசேஷதா அப்படின்னு. இங்க எப்படி சொன்னாரு, யதா சர்வே பிரமுச்சதே காமாயே அஸ்ய ஹிருதி ஸ்திதாக அதமத்யோ மிருதோ பவதி அமிர்தோ பவதி அத்தர பிரம்ம சமஷ்ணுதேன்னு சொன்ன இந்த ரெண்டாவது லைன அவர் சொல்லல, வித்யாரண்யர் சொல்லாம அந்த முதல் லைனை மாத்திரம் சொல்லிட்டு இது சௌத்தம் பலம் திருஷ்டம் அப்படின்னு சொன்ன. இதுதான் சௌத்தத்துல சொன்ன பலம்னாக்க நீங்க போய் அங்க போய் தேடிக்கீங்க அப்படின்ட்டாரு. கட்டாபனிச்சீங்க படிங்க தானே புரியும் அப்படின்னார். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணார், முதல் லைன் மாத்திரம் எடுத்தார், யதா சர்வே பிரவித்யந்தே ஹிருதய கிரந்தயஸ்து இது காமா கிரந்தி ஸ்வரூபேன வியாக்கியாதா வாக்கியசேஷதா. அதே விஷயம் தான் இங்கேயும். எப்பொழுது ஹிருதயத்தில் உள்ள எல்லா முடிச்சுக்களும் அறுக்கப்படுகின்றனவோ அங்க எப்படி சொன்னா, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் தான் மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா சித பிரஜ்ஞஸ்தோச்சதே அங்க சொன்ன அதே விஷயம் கீதையில இதே விஷயத்தான் அங்க சொல்லியிருக்க. சர்வே காமாகான்னு சொன்னார். அது என்ன காமாகா, இந்த இடத்துல காமாகான்னு சொல்லலையே அப்படின்னு சந்தேகம் வந்தா, ஹிருதய கிரந்தயா அப்படின்னாரு. இந்த காமத்தினாலதான் என்ன ஆச்சுன்னாக்க பந்தமும் பாசமும் ஏற்பட்டது. இந்த பந்த பாசமானது என்ன ஆச்சுன்னா இவனை போய் கட்டு போடுறது அந்த ஆளோட.
போய் யாரோடய கல்யாணம் பண்ணிட்டான்னா இவனோட இந்த பாசத்துல கட்டி போட்டு கடைசி வரைக்கும் அவளோட இருக்கணும். அப்பாவுக்கு பிறந்துட்டாருனாக்கா அப்பான்னு கட்டி போடுறது. இதுதான் ஹிருதயத்துல ஏற்பட்டக்கூடியதான முடிச்சு. அவர் தனி இண்டிவிஜுவல், நான் தனி இண்டிவிஜுவல். ஆனாலும் எங்க எங்களுக்குள்ள முடிச்சுனாக்கா இங்க முடிச்சு, இந்த முடிச்சு தெரியாது. இந்த முடிச்சு எப்படி வந்ததுன்னாங்க, சாதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பான்ல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்னு சொன்னா நமக்கு அது ஒன்றும் அவ்வளவு எஃபெக்ட் இல்ல. இதே டெல்லியிலன்னு சொன்னா அதோட கொஞ்சம் எஃபெக்ட். பெங்களூர்லன்னு சொன்னாக்கா ஐயோ அப்படின்னு கொஞ்சம் ஜாஸ்தி கத்துவேன் நானு. நம்ம ஊர்லயே ஆயிடுச்சு ஐயோ எங்க அப்படின்னு கேட்பேன். அதுலயே நம்ம தெருவில் ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட்னாக்க இன்னும் அட்டாச்மெண்ட். ஏன்னா மைண்ட் அந்த மாதிரி இல்லையா, பைண்டிங். அது பக்கத்து வீட்டுல ஒரு செத்து போயிட்டான்னா அதை விட துக்கம். ஐயோ நேற்று கூட பார்த்தானே அப்படின்னா. நம்ம அதுலயே துக்கம்னா அதை விட துக்கம். இதுல இருந்து என்ன அர்த்தம்னா, என்னுடைய மனசானது எங்க முடிச்சிருக்கோ அந்த முடிச்சுக்கு ஏற்ற மாதிரிதான் என்னுடைய சந்தோஷமும் என்னுடைய துக்கமும் அப்படின்னு கிளியரா தெரியுது. இந்த பாசத்துக்கு பேர் தான் இந்த பந்த பாசம் அப்படின்னு நம்ம லோக்கலா சொல்றோம் இல்லையா. இதுக்கு பேர் தான் ஹிருதய கிரந்தின்னு பேரு. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய முடிச்சு நாமளே முடிச்சு போட்டுட்டோம். அதனால முடிச்சு இது. இந்த பந்த முடிய இதை அறுக்கிறதுக்காக தான் அம்பாள் கையில அங்குஷத்தையும் பாசத்தையும் வச்சுட்டு இருக்கா. இதை புரிஞ்சுட்டாங்கன்னா தான் அந்த கான்செப்ட் புரியும். அதுக்காக தான் பாசம். இதுக்கு பேர் ஹிருதய கிரந்தி. அவர் என்ன சொன்னாரு, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாக ஷீயந்தே அத்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு முண்டகோபனிஷத்துல சொன்னார். எந்த முண்டகோபனிஷத்துல பிரம்மவித்து பிரம்மயோ பவத்தின்னு சொல்லிட்டோ அதே முண்டகோபனிஷத்துலதான் இதே சொன்னார். எப்போ இந்த ஆசைகள்லாம் வரும் அப்படின்னாக்க, வித்யதே அப்படின்னாக்க விடுபடுறது, பேதிக்கிறதுனாக்க பிரியறது. வித்யத்தே ஹிருதய கிரந்தி. இந்த ஹிருதயத்துல நீங்க போட்டு வச்சிட்டு இருக்கீங்களா 1000 முடிச்சு, அது இதுன்னு நீங்களா அச்சீவ் பண்ணி போட்டுனா நான் பிராமணன், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பணம் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வச்சிட்டு இருக்கீங்களா. இந்த முடிச்செல்லாம் என்னைக்கு அவுறதோ வித்யத்தே ஹிருதய கிரந்தி, அப்போதான் உங்களுக்கு சித்தியந்தேனாக்க விச்சின்னாக்னி சந்தானம், சின்னமாயிடுறதுனாக்க வெட்டப்படுகிறது. சித்தியந்தே சர்வ சம்சயா, உங்களுடைய சம்சயங்கள் எல்லாம் அப்பதான். அது வரைக்கும் இந்த டவுட் இருந்துட்டே இருக்கும், நான் பிரம்மமா நான் பரமாத்மாவா எப்படி இந்த டவுட் வரும். அது வந்ததுன்னாக்க எல்லா டவுட்டும் போயிடும். சித்தியந்தே சர்வ சம்சயா. அப்போதான் இவனுக்கு ஷீயந்தே அத்திய கர்மாணி, அந்த ஒரு நாலேஜ் இவனுக்கு வந்துட்டு. ஆனால் இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்கு, இவனுடைய கர்மாக்கள் எல்லாமே இவனை விட்டு போயிடுறது. அது எப்படி போகணும்னா அதேதான் கீதாச்சாரியன் இதை எடுத்துட்டு பஸ்மசாத் பொறுத்தே அர்ஜுனான்னாரு. அது எல்லா கர்மாவையும் அது பொதுக்கி தள்ளிடுறது அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுடைய கர்மாக்கள்லாம் க்ஷீணம் ஆயிடுச்சுனாக்க இப்ப இவனுக்கு ஞானம் வந்துருச்சு. இனிமேல் பட்டு அவனுக்கு ஆகாமி கர்மா கிடையாது. ஆகாமி இனிமே வரப்போகுது. ஏன்னா அவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சு ஆசையே இல்லையே அப்படின்னா. அப்ப முன்னாடி சஞ்சித கர்மா என்ன அர்த்தம், அந்த நாலேஜ் வந்துதான் சஞ்சித கர்மா நாசமா ஆகிடுறதுன்னு பகவான் சொல்லிவிட்டாரு. ஆனால் நாசமானது ஸ்ருதியும் சொல்லிருக்கு. கீயந்தேஜ அத்திய கர்மானின்னு ஸ்ருதி பிரமாணம் இருக்கு. இப்ப என்ன பாக்கி நிக்கிறது, இந்த பிராரப்த கர்மா மாத்திரம் நின்றுட்டு இருக்கு. இந்த பிராரப்த கர்மாவானது என்ன பண்றது அப்படின்னாக்க, இது பிரம்மா இவ்வளவு மூச்சு காத்துன்னு போட்டு இந்த சரீரத்தை அவருக்கு கொடுத்துட்டாரு. ஆகையினால இந்த சரீரமானது இருக்கிற வரைக்கும் இதுல இருக்கக்கூடியதை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அதுல இருந்து அவரால் தப்பிக்க முடியாது. அதனால பிராரப்த கர்மா பிரகர்ஷேன ஆரப்தம் கர்மா, அது நன்னா ஆரம்பிச்சிருது. இப்போ அது வெளியில வந்த அம்பு, இது நடுவுல எல்லாம் நிக்காது. அது போய் எப்ப முடியுதோ அப்பதான் அந்த டிஸ்டன்ஸ் அது போய் தான் ஆகும். அதே மாதிரி இவர் போற வரைக்கும் இவர் இருந்து கொண்டு தான் ஆகணும் அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொன்னார். அப்படின்னு சொன்ன எதுக்காக சொன்ன அப்படின்னா, யதா சர்வே பிரவித்யந்தே ஹிருதய கிரந்தயா சொல்லி, இந்த ஹிருதய கிரந்தியானதெல்லாம் இருக்கிற வரைக்கும், ஹிருதயத்தில் உள்ள எல்லா முடிச்சுகளும் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவனுக்கு இருக்கும். அந்த முடிச்சானது வெட்டப்பட்டு விட்டதே ஆனால் வித்யந்தே பிரவித்ய நன்றாக விடுபட்டதுதான் என்ன. சில சமயத்துல நமக்கு கோபத்துல வந்துடும், ஆனா திருப்பி அடுத்த நாள் ஆசை வந்துடும் இல்லையா. அப்படி இருக்க கூடாது. நல்ல துறவுனாக்க கம்ப்ளீட்டா எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு இருக்கணும். அப்புறம் அங்க போய் ஆத்துல இருந்துதான் ரசமாவது கொடுத்துருப்பான்னு நினைச்சா அவருடைய துறவு வீணா போயிடும். அதனால பிரவித்யந்தே, அதனால பிரகர்ஷேனமா எப்படி பேதம் வருதோ அப்போ காமாக கிரந்திஸ்வரூபம், இந்த காமன் தான் கிரந்திஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்றது அந்த ஸ்ருதியில வாக்கிய சேஷத்தகா வியாக்கியாதா. இங்கேயும் அந்த ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கு அப்படின்றது பாரு. வாக்கிய சேஷத்தை வச்சு பார்த்தா இந்த அர்த்தம் அங்க வந்திருக்கிறது தெரியும். அங்க என்ன வாக்கிய சேஷம் அப்படின்னாக்க, எதா சர்வே பிரவித்யந்தே
ஹிருதய கிரந்தயாது ஹிருதய கிரந்தயாது இது அத மர்த்தியோ அமிர்தோ பவதி. அங்கேயும் அதேதான் சொல்ல, அங்க மர்த்தியனாக இருக்கக்கூடியவன் இந்த ஹிருதய கிரந்தியானது பேரிச்சு போயிடுச்சே ஆனால் அவன் அமிர்தஹா பவதி அப்படின்னா பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு அங்கேயும் சொன்னார். இதே விஷயத்த சொல்லி அத்திர பிரம்ம சமஸ்கிருதன்னு சொன்னார் முதல் ஸ்லோகத்துல. இங்கேயும் அவன் ஜீவன் அதே ஏதாவதி அனுசாசனம். இதுதான் தீர்மானமான முடிவு. இதுல யாரும் சந்தேகப்படுறதுக்கு லவலேஜம் கூட கிடையாது அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டு யமதர்மராஜா நச்சிகேதருக்கு தீர்மானமா சொல்லிவிட்டாரு. அதனால எப்போ இது ஆசை இருக்கோ அந்த ஆசை இருக்கிறதுனாலதான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இது தெரியலன்னு ஆச்சு. அதனால எப்போ இந்த ஆசையெல்லாம் போயிடும் அவன் நிச்சயமா சந்துஷ்டனா தான் இருப்பான். நீ கேட்டிய ஒரு கேள்வி, அசந்தஷ்டனா இருக்கிறத நான் பாக்குறேன்னு கேட்டிய, அந்த காரணம் என்ன? இவனுடைய ஆசைகள் இன்னும் போகல அப்படின்னாரு. அடுத்தது அகங்காரசிதாத்மானோ ஏகீகிருத்யா அவிவேகதः இதம் மே ஸ்யாத் இதம் மே ஸ்யாத் இது இச்சா காமசப்திதாக. விவேகத்துல விவேகம் இல்லாத காரணத்தால் அவிவேகதா இவனுக்கு இந்த ஆத்மா வேற அனாத்மா வேற அப்படின்னு பிரிக்க தெரியாதவர்களா இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணாருன்னா அகங்காரத்தையும் சிதாத்மாவையும் ஒன்னா புரிஞ்சுட்டாங்க. இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா அப்படின்ற ஒரு அறிவு வந்து ஆனால் இது புரிஞ்சிருக்கும். இது புரியாததுனால நான் தன்னை மைண்டாகவும் பாடியாகவும் இன்டெலெக்டாகவும் நினைச்சிட்டான். அகம் புத்தியோட சேர்ந்தான். அந்த அகங்காரத்தோட சித்த ஆத்மாவை போய் ஏகீகிருத்திய அவன் என்ன பண்ண இது ரெண்டுத்தையும் மிஸ்டேக் பண்ணிட்டான். நான் கேட்டனாக்க இதோ வரேன்னு சொல்லிட்டு இவன் உடம்பு தூக்கின்னு ஓடனா பாருங்க. அப்பவே என்ன ஆச்சு? இவனுடைய அவிவேகம் தான் காரணமா போச்சு. அப்ப என்ன ஆச்சு? இவன் ஓடினதுல இதம்மே சியாத் இதம்மே இது எனக்கு வரட்டும் இது எனக்கு வரட்டும் இதம்மே சியாத் இதம்மே சியாது போறானே. இதுக்கு பேர் தான் இது இச்சா காம சப்திதா. இதைதான் காமம் காமம்னு சொல்றோம். காமம் காமம்னாக்க எதா சர்வே காமாக பிரவித்ய பிரஜாதி எதா காமான் எல்லாம் சொல்றீங்களே. காமம்னா என்ன அப்படின்னாக்க இந்த சித்தம் அகங்காரமும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த காமம் அப்படின்றது. இந்த காமமானது இருக்கிற வரைக்கும் இப்ப என்ன ஆகும்ன்றத இப்ப பாக்கலாம். சந்தோஷமானது எப்போ வரும்? இந்த அகங்காரமும் சித்தியும் ஒன்னா சேர்க்கிற இந்த மிக்சிங் இருக்கு இல்லையா, இந்த மிக்சரை நிறுத்தினாதான் அந்த காமமானது கையை விட்டு போகும். அது கையை விட்டு போகணும்னாக்க என்ன அர்த்தம்? நாம தான் பிரம்மன்ற ஒரு நாலேஜ் ஆனது நிச்சயமா வரணும். இந்த அகங்காரமானது பொய், இதோட நாம சம்பந்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாரு. இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அகங்காரம்ன்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜீவா. என்னுடைய ஜீவன் அகங்காரமும் என்கிட்ட இருக்கு. எங்கிட்டயே கான்சியஸ்னஸும் ஆத்மாவும் இருக்குன்றது நல்லா தெரியுது. நான் என்ன பண்றேன்? என்னுடைய பிரதிபிம்பித ஆத்மாவை போய் நானு நானு நினைக்கிறேன். அந்த பிரதிபிம்பத்துக்கு காரணமான ஆத்மா தான் நானுன்றது எனக்கு தெரியுது. ஆனாலும் என்ன பண்ண மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் என்ன பண்றேன்? அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ரெண்டு ஆத்மா நம்ம கையில இருக்கும்போது நான் எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்? வேதாந்தம் படிச்சா நான் எதோட ஐடென்டிஃபை பண்ணிப்பேன்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தகாவோட தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். ஆனாலும் என்ன ஆச்சு? அந்த ஆத்மாவானது ரொம்ப சுலபமா காத்தால எழுந்த உடனே சொல்லி அதனால அதை அப்படியே வச்சு நான் இன்னைக்கு ஃபுல்லா ஓட்டிட்டு இருக்கேன். நானு அது பழக்கத்துல எத்தனையோ ஒரு சத்து பழக்கமான தோஷம். இப்படி அகங்காரத்தை பார்ட் ஆஃப் ஜீவா, இந்த ஆத்மாவும் பார்ட் ஆஃப் ஜீவனா இருக்கு. ஆனா இந்த அகங்காரமானது என்ன ஸ்ருதியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுது? இந்த கர்த்தத்துவம் போக்திருத்துவம் எல்லாம் யாருக்கு வருது? இந்த அகங்காரத்தையும் சித்தையும் யாரு மிக்ஸ் பண்ணினானோ அவன் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கான். அதனால காமம் வந்தது, கர்மா வந்தது, கர்மா வந்ததுனால பலம் வந்தது, பலம் வந்ததுனால போக்தாவானான். கர்த்தாவாகவும் போக்தாவான். கர்த்தாக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம் காமம். அதனால கர்த்தாவானான். கர்த்தா எப்போ ஆனானோ போக்தா அது அவசியம் போக்தவியம். அதனால இதை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அகங்கார சகிதமாக ஜீவனை நினைச்சதுனால வந்தது. இன்னொன்னு, அகங்காரம் இல்லாம எங்கிட்டயே சுத்த பிரம்மமா ஒண்ணு பிரம்மம் இருக்கு. அதோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேனாக்கா, கூட்டத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டேனாக்க இப்ப என்ன இருக்கும்? அகர்த்தாவாகவும் அபோக்தாவாகவும் இருக்க வேண்டியது. இப்படி ரெண்டு விஷயமாக இருக்கணும். இந்த ஞானிக்கு எப்படி வருதுன்னு பார்ப்பான். ஞானியும் என்ன பண்ற? ஞானம் வந்துருச்சுன்னா கூட இப்ப ஞானம் வராததை பத்தி பேசும்போது அகங்காரத்தை தான் காரணம்னு. இப்ப ஞானம் வந்திருக்குன்னு வச்சுப்போம்.
ஞானம் வந்துட்டுனாக்கா அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அப்போ இந்த பிராரப்த வசாத் இந்த பாடி இருக்கதானே இருக்கும். அப்போ அவருக்கு அகங்காரம் இருக்குமா இருக்காதா? பாடி மைண்டோட அவர் இருந்துதானே ஆகணும். அந்த பாடிக்கு எப்போ குளிச்சுதான் ஆகணும், அவர் சாப்பிட்டுதான் ஆகணும், அந்த சின்ன சின்ன காமனைகள்லாம் இருந்துதான் ஆகணும். அப்ப எப்படி இவருக்கு காமம் இல்லாத ஒரு நிலையானது, எப்படி ஒரு காமம் இருக்கிற வரைக்கும் ஞானம் வராதுன்றீங்க, காமம் இல்லாத ஒரு நிலை இருந்தாதான் ஞானம்னு சொல்றீங்க. காமமற்ற நிலையானது என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கணும். டிசைர்லெஸ் ஸ்டேட்னா என்ன, அது மாதிரி ஒண்ணு இருக்குமா அப்படின்னு கேட்டா, டிசைர்லெஸ் ஸ்டேட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் நம்மளால சொல்ல முடியும். அதாவது எந்த டிசையர் ஆனது நமக்கு பைண்டிங்கா ஆறுதோ அப்போ அகங்காரம் அதுல சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். இப்ப அப்பா தாத்தா பையனோட கேரம் போர்டு விளையாடும் போது தோக்கறாருனாக்க அப்பவும் கர்மா பண்றாரு. ஆனா அந்த கர்மா பைண்டிங்கா இருக்குமா அவருக்கு? அவர் தோத்தாருனாக்கா சந்தோஷப்படுற, யாராவது தோத்தா சந்தோஷப்படுவாங்களா? இதே அண்ணா தம்பி கேரம் போர்டு விளையாடுனா தோத்துட்டாருனாக்க 2 பேருக்கு மனசு கஷ்டம் வருது. இப்ப தாத்தாவோட விளையாடும் போது அவருக்கு என்னன்னா அவருடைய மெச்சூரிட்டி லெவலுக்கு இது சும்மா இது விளையாட்டு, இது பொழுதுபோக்குக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணு இதெல்லாம் பண்ணணும்ன்றது இல்லையா? இத மாதிரிதான் ஞானி எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான்னு தவிர பைண்டிங்கா எதையுமே பண்றது இல்ல. அதனால இந்த டிசையர் ஆனதுன்னா லோக திருஷ்டியா பார்த்தான்னாக்க அவர் கரம்போடு ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவன் என்ன சொல்றான், அஜ்ஞானி என்ன இவ்வளவு பெரியவரா இருக்காரு, அவர் தெரியும் மெச்சூர்டு பர்சன் எப்படி அவரை புரிஞ்சுக்கிறான் இல்லையா? அவருக்கு ஒண்ணும் பைண்டிங்கா இல்ல அப்படின்றது. இதே மாதிரிதான் ஞானியும் ஞானம் வந்த பிறகும் அவன் எல்லா காரியமும் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா அந்த கர்மாவானது அவனை பைண்ட் பண்ணாது. அவர் என்ன பண்ணார், அதுல இருந்து விலகி இருக்க கூட்டுக்கு கட்டு இருக்கார். அவர் எதுக்காக பண்ணிட்டு இருக்கார்? லோக சங்கரகமா பண்ணிட்டு இருக்கார். அவர் குணாகா குணேஷ வர்த்தந்தே இத்திதாரேன். அவருக்கு தெரியாது குணங்கள் குணத்தோட போறது, என்னுடைய பாடி இதுக்கு தேவை, அதனால இந்திரியாணி இந்திரியார்த்தேஷ வர்த்தந்தே, இந்திரியங்கள்லாம் இந்திரியத்துக்கு பின்னாடி போறது அப்படின்னு. இதுல நான் அகம் பூர்ணகான்ற அறிவானது அவருக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கு. அவர் லோக சங்கரகத்துக்காக பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பரமார்த்தா ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுவார். அது சொன்னா நல்லா புரியாது. எப்படின்னா, கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. 4 டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சுன்னு வச்சுப்போம் இல்லையா? 4 ஜெயிச்சாச்சுன்னாக்க கப்பு ஷோர் நமக்கு தான் ஆயிடுச்சு, சீரீஸ் வின் பண்ணியாச்சு. இப்ப 5வது டெஸ்ட் மேட்ச் ஆடும் போது இந்த பிளேயர்ஸுடைய நிலையை யோசிச்சு பார்க்கணும். இப்ப என்னாச்சு, இவங்களுக்கு இதுவும் ஜெயிக்கணும்ன்ற ஆசைதான் இல்லையா? நிச்சயமா 5வது ஜெயிக்கணும், 4 ஜெயிச்சுட்டானா 5வது ஜெயிக்கணும்னு. ஆனா உள்ளுக்குள்ள இதுக்கு முன்னாடி இருக்கும் போது ஜெயிக்கிறதுக்காக அவங்க பண்ண அது இருக்குமா? என்னதான் சொன்னாலும் என்ன, அப்ப இது பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணமானது அவங்களுக்கு தெரியுது. ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஜெயிச்சா நல்லது அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜெயிப்பு தோல்வியானது இவங்களுடைய பாதிப்பு ஏற்படுத்தாது இவங்கள. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க நான் ஒரு இன்வால்மெண்ட் இல்ல, ஆனா பண்ணணுமேன்றதுக்காக நாட்டுக்காகவும் அதுக்காகவும் தான் பண்றாங்க. இப்படி நம்ம பாத்துருக்கோம் இல்லையா? தாத்தா கேரம் போர்டுல பேரனோட விளையாடுற மாதிரி இந்த கிரிக்கெட் மேட்ச்ல 4வது தடவை ஜெயிச்சவங்களுடைய எப்படி அதுல பைண்ட் ஆகாம இருக்கானோ அது மாதிரி பைண்ட் ஆகாம இருக்கக்கூடியவன் தான் ஞானியானவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இப்ப முதல்ல என்ன சொன்னார், அகங்கார சிதாத்மானோ ஏகீகிருத்ய அவிவேகதா. இவன் என்ன பண்ணா, அவிவேகத்தினால அகங்காரத்தையும் சித்தத்தையும் ஒன்னாக்கி இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்ன்ற இச்சை வருது இல்லையா? இந்த அகங்காரத்துக்கும் சித்துக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் காமத்துக்கு காரணம். காமம்னாக்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இவனுடைய சித்தத்தை அகங்காரத்தோட இவன் சேர்ந்துட்டான். அகங்காரத்தோட சேர்ந்ததுனால பாடி மைண்டோட இவன் சேர்ந்ததுனால டிசையர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னாரு. அப்போ சந்தேகம் வருது, அப்ப ஞானிக்கும் தானே அகாரம் காரியம் பண்ணும் போது அகங்காரம் வரணுமே அப்படின்னா, இதுல ஞானிகள் 2 விதமான ஞானிகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானம் வந்த உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆக்டிவ் ஞானி பாசிவ் ஞானி அப்படின்னு அத பிரிப்பார். எப்படி பிரிப்பாங்கன்னாக்க, சில ஞானிகள்லாம் என்ன பண்றாங்க, அவளுடைய பழக்கம்ன்றது ஒண்ணு மாறவே மாறாது. இந்த பாடியில பிராரப்த கர்மா வர வரைக்கும் ஞானம் வந்தாலும் ஏதாவது ஒண்ணு செய்துட்டு தானே இருக்கணும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, லோக சங்கரகமான ஆக்டிவிட்டிஸ்ல புத்தகம் எழுதுறது. ஆச்சாரியால் எழுதுறாரு, பாஷ்யம் எழுதுறாருனாக்கா என்ன அர்த்தம், விஜயரண்ய சுவாமிகள் எழுதுறாருன்னா அர்த்தம் ஞானி இல்லையான்னு. அவர் ஞானியா தான் இருந்து கொண்டிருக்கார். ஞானியா இருந்துட்டு என்ன பண்ணுவார், அவரு லோக சங்கரத்தை உத்தேசித்து இதுக்கு தனக்கு கிடைச்சதான இந்த இன்பமானது எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக அவருடைய அனுபவங்கள்லாம் இங்க
புத்தகத்துல எழுதுறாரு தான் படிச்சதெல்லாம் வச்சுட்டு இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய ஞானிகளை ஆக்டிவ் ஞானி அப்படின்னு சொல்றது. இவெல்லாம் மதுகர விருத்தி அப்படின்னு பேரு. மதுகர விருத்தினா ஒரு தேனியானது என்ன பண்ணா அங்கங்க போய் 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 நல்லது பண்ணிட்டு வரும், அது மதுவை சாப்பிட்டு வரும். அந்த மாதிரி இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கு. நிறைய மதுகரத்தினுடைய வேலை பறக்கிறது, காரியத்தை பண்றது. அதே மாதிரி இவாளம் பண்ணிட்டே இருப்பான். சில ஞானிகள்லாம் இருக்காங்க, அவெல்லாம் என்ன சொல்ற அஜஹர விருத்தின்னு பேரு. மதுகர விருத்தி, அஜஹர விருத்தினா மலைப்பாம்பு மாதிரி. அவெல்லாம் என்ன பண்ண இறையெல்லாம் தேடி கீடி எல்லாம் ரொம்ப எல்லாம் அலையாது, ஏதாவது வழியில வந்ததுன்னா ஒரு அடி அடிச்சு சாப்பிடும், அவ்வளவுதான். அத மாதிரி இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சில ஞானிகள்லாம் ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஏதோ வந்ததே ஆனாலும் சரி சாப்பிட வேண்டியது, கிடைக்கலன்னா சரி இன்னைக்கு கிடைக்கலன்னு இருக்க முடியும். ஏன்னா இதுதான் அவளுடைய நிலை. அகங்கார சம்பந்தம்ன்றது அவளுக்கு தெரியும். இந்த அகங்கார சம்பந்தத்தினால சரி பசிக்கிறது வரதா பார்ப்போம் அப்படின்னா, இல்லன்னாக்கா அந்த அகங்காரத்தையும் புத்தியையும் கட் பண்ணிட்டு கிளைம் யுவர் செல்ஃப் கான்சியஸ்னஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த ஒரு நிலை எப்போ வரக்கூடிய தர்மம் வந்ததுன்னா அவளுடைய விஷயமானது வேற விஷயங்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் பாசிவ் ஞானி. அப்படி இப்ப ஆச்சாரியாலாம் நம்ம பார்த்தோம்னா ஆக்டிவ் ஞானி. அவர் பாடம் எடுத்து கோயிலுக்கு போக வேண்டியது, அங்க போய் ஸ்ரீ சக்கரத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டியது, எல்லாரும் பார்த்து நான் எல்லாரும் முன்னுக்கு வரணும்ன்றதுக்காக காரியங்கள் பண்ண வேண்டியது, இப்படி இருந்து கொண்டிருப்பாங்க. சில ஞானிகள்லாம் எதுலையும் பண்ணாம இருந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பகவானே என்ன சொன்னாருங்க, அவரே நான் இந்த காரியங்கள்லாம் பண்ணலனாக்க லோகஸ்தது அனுவர்த்தது, என்னுடைய வர்மாவதான் எல்லாரும் அனுவர்த்திக்கிறான். அதனால நான் பண்ணலன்னாக்க யாருமே பண்ண மாட்டான், அதனால நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு வச்சிட்டு இருக்காரு. நமக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு பாருங்க. சரஸ்வதி அப்படின்னாங்க எல்லாருக்கும் ஒரு ஞானியாக இருந்தாலும் சில அட்டாச்மெண்ட்டுகள் இருக்கத்தான் இருக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். இப்ப சரஸ்வதி இருக்கான்னாக்க ஏன் வீணையை தான் வச்சுக்கணுமா, கிட்டார் வச்சுக்க கூடாதா? அதுவும் அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு, சரஸ்வதி வீணையை தான் வைக்க. கிருஷ்ணர் ஏன் வச்சுக்க கூடாது, வேற எதுவும் வச்சுக்க மாட்டாரா, சாக்ஸோபோன் வாசிக்க மாட்டாரா? அவர் ஃப்ளூட் தான் வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்காரோ அந்தந்த தெய்வங்களுக்குன்னு சில விஷயங்கள் அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அவர் பண்றாரு. அவர் பாருங்க வில்லிங்ல அவர் போய் தேரோட்டியா உட்கார்ந்து இருக்காரு. இது எப்படி இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பண்ற காலத்துல எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனாக அப்படின்னு சொல்லிருக்கு. ஏன்னா லோகஸ்தது அனுவர்த்தது, இவர் என்ன பண்றாரோ அதை பார்த்துதான் எல்லாரும் பண்ணுவான்றதுனால இந்த ஞானிகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவெல்லாம் என்ன பண்ணா, ரொம்ப படிச்சவா என்ன பண்றான்னா அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான். இவ காதால இருந்து சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருந்தான்னா அவரே பண்றதுல நம்ம எல்லாம் பண்ணணுமான்னு நின்றுடுவான். அதனால அவன் என்ன பண்ண அந்த காரியங்களை எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும், இவ்வளவு நாள் பழக்கம் இருக்கிறதுனால. அதை நான் ஏற்கனவே சொல்லிக்க நைஷ்கர்மிய சித்தியில அழகா சொல்றாரு. பாசிவ் ஞானின்றது ரொம்ப ரேர், அதை பத்தி பேச வேண்டாம். அது எங்கோ ஒரு இதுலதான் ஒரு லட்சத்துல ஒருத்தர் தான் அப்படி இது சித்தர் மாதிரி இருக்கிறது, ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறது, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறதுலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி ஞானிஸ் எப்படி இருப்பாங்கன்னாக்க எதேஷ்டாச்சரணம்ன்றது படிச்ச ஞானிகளுக்கு எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா அவள இவ்வளவு நாள் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்து கொண்டு அந்த வேதாந்தத்தை படிச்சுன்னு வந்தவாளுக்கு அவ ஞானம் வந்த பிறகும் அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதே ஆச்சார அனுஷ்டானத்தோட கூடினதான் இருக்கும். அதனால எதேஷ்டாச்சரணம் எப்படி வேணாலும் இருக்கலாம்ன்றது அது ஏதோ சுத்தியில சொல்லியிருக்கே தவிர யோசிச்சு பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப ஜனகர் கூட தான் ஞானம் வந்துருக்கு. ஞானம் வந்துச்சுன்னா அவர் பாட்டுக்கு எப்படியா இருந்தாருன்னா அவர் பாட்டுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். அதே சமயத்துல யாக்கியவல்கியரோட எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தை படிச்சுட்டு கொண்டே இருந்தார். இதுதான் உண்மையிலேயே ஞானியினுடைய ஸ்திதியா இருக்கு. ஆகையினால விவேகம் இல்லாதவன் தான் அகங்காரத்தோட இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை போய் பண்ணதுனாலதான் அது வேணும் இது வேணும்ன்ற காம விருத்திக்கு ஆளானா. ஆன் தி அதர் ஹேண்ட் சிதாத்மானம் அப்பிரவேஷ்ய பிருதக் பஷ்யன் அஹங்கிருதி, சிதாத்மாவை அப்பிரவேசிய சிதாத்மாவை கணக்கில் எடுத்துக்காம வித்தவுட் மிக்சிங் வெறும் சிதாத்மாவை மாத்திரம் எடுத்துக்கொண்டிருந்தானே ஆனால் அகங்கிருதி பிருதக் பஷ்யன், இந்த அகங்காரம் வேற சித்து வேற அப்படின்னு தெரிஞ்சுட்டு பஷ்யன் பார்க்கிறவன், எப்படி அகங்காரம் வேற சிதாத்மாவோட இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சு கொண்டு வேறாக பார்த்து கொண்டு அவன் இச்சந்து கோடி வஸ்தூனி, அவன் 1000 காரியம் பண்ணட்டும், கோடி காரியம் பண்ணா கூட பாதகா, அதனால அவனுக்கு ஒரு பாதமும் வராது. ஏன்னா அவன் அண்டர்ஸ்டுட் தி ஃபேக்ட், இத ரியாலிட்டி அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சதுனால அவன் எந்த காரியம் பண்ணாலும் அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். ஊர் என்ன சொன்னா என்ன இல்லையா, அவனுக்கு மானம் அபிமானம் எல்லாம் ஒண்ணுதான்.
அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சம்பஷன். அவர் ஃபேவரபிளோ அன்பேவரபிளோ எல்லாத்தையும் சமமா பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் காரணம் என்னன்னா கிரந்தி வேதத்தா. ஏன்னாக்க இந்த கிரந்தியானது வேதமாயிடுச்சு அவருக்கு. இந்த கிரந்தியானது விட்டு போன காரணத்தினால முடிச்சு அருந்து விட்டதுனால அவருக்கு பாதகா எந்த ஒரு கெடுதலும் வராது. இந்த முடிச்சு இருந்ததுனாலதான் எல்லாத்துக்கும் காரணம் என்ன இருந்ததுன்னா சர்வ சம்சயத்துக்கும் காரணம் என்ன? இந்த ஹிருதய கிரந்தி. இந்த ஹிருதயம் கிரந்தியானது இந்த பந்தபாசங்களானது அறுக்கப்பட்டு விட்டதே ஆனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால 1000 கோடி வஸ்துக்களை அவர் ஆசைப்பட்டாலும் அதோட அவர் ரமித்துக் கொண்டு இருந்தாலும் அவர் அதுவரை பாதிக்க போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்படி நம்ம அப்படி எல்லாம் நினைச்சுக்கிறது இல்லை. நமக்கு ஞானினாக்கா ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அவ பாட்டுக்கு ஓரமா உட்கார்ந்துருக்கணும். ஞானினா சிரிக்க கூட கூடாது, ஜோக்கெல்லாம் சொன்னா ஞானிக்கு புரியாது, அப்படி எல்லாம் கிடையாது. அவர் எல்லாம் ஆச்சாரியால் பாஷ்யம் பார்த்தா தெரியும், தொட்ட இடத்துல ஹியூமர் எழுதுவார் இல்லையா? அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவளும் நார்மலா தான் எல்லாரும் மாதிரி தான் சாப்பிடுவாங்க, எல்லாரும் மாதிரி தான் போவாங்க. என்னன்னா அந்த ஹிருதய கிரந்தியில தான் விஷயம் இருக்கு. அந்த ஹிருதய கிரந்தி விட்டு போச்சுனாக்க காமங்கள் போயிடுறது. அப்ப அவர் ஞானியா இருக்காங்க. இருந்தாலும் பிராரப்த வயசாத்து இந்த சரீரம் இருக்கு, பாடி இருக்கு, மைண்ட் இருக்கு, இன்டெலெக்ட் இருக்கு. அதை எப்படி பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதை எப்படி பண்ணணும்னா அவளுக்கு கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் தானா வந்துடுறது ஞானம் வந்தவாளுக்கு. அதனால அந்த கருணையினால லோகத்துல இருக்கவங்க எல்லாம் உய்விக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் அவங்க நடமாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெரியுது. அதுதான் காமமற்ற நிலை, டிசையர்லெஸ் ஸ்டேட், ஞானியனுடைய ஸ்டேட்னா அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கிரந்தி பேதேபி சம்பாவ்யா இச்சாஹ பிராரப்த தோஷதா முடிச்சு புத்வாபி பாப பாகுல்யாத் அசந்தோஷோ யதா தவ. இப்போ பூர்வபக்ஷிய கொஞ்சம் மார்க் பண்றாரு. அவன் சொல்றான் கிரந்த பேதேபி இச்சாஹ சம்பாவ்யாக. சார் இந்த ஹிருதய கிரந்தி அருந்து போச்சுன்னா கூட பிராரப்த தோஷத்தா, பிராரப்த வசத்தினால இவருக்கு ஆசைகள்லாம் ஏற்படலாமே அப்படின்னாரு. அதுக்கு இவர் சொன்னாரு இல்லப்பா, புத்வாபி பாப பாகுல்யாத் அசந்தாஷோ யதாதவ. உனக்கு எப்படி பாப பாகுல்யம் வந்துட்டே ஆனால் என்ன பாப பாகுல்யம் இருக்கு, நீ பண்ற காரியம் எப்படி சக்சஸ் ஆகாம போறதோ அதே மாதிரி அவளுக்கும் பிராரப்த கர்மால இருக்கக்கூடியது பாவங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அவ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. ஆனா அவ உண்மையிலேயே அவ கஷ்டப்படல, ஆனா நம்மளுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுதுதான் அவ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரினா நம்ம ஒரு திருஷ்டியில லௌகிக திருஷ்டியில நம்ம பாக்கிறோம். அவ சாஸ்திரிய திருஷ்டியில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திரிய திருஷ்டியில அவர்கள் இருந்து கொண்டாலும் நம்ம லௌகிக திருஷ்டியாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றதுனாக்க பாவம் அதிகமா இருக்கிறதுனால உனக்கு எப்படி திருப்தி ஏற்படலையோ அது போலதான் அவளுக்கும் நம்மளுடைய கண்ணுக்கு அவளுக்கும் ஆசை இருக்க மாதிரி தோணுகிறது இல்லையா? அதனால நம்மள மாதிரி அவ கிரம்பிளிங் எல்லாம் அவளுக்கு கிடையாது இல்லையா? எது இருந்தாலும் அவர்களால பொறுத்து கொள்ள முடியும். நமக்கு அப்படி இல்ல. நம்மளுடைய விஷயமானது என்னன்னா ஒரு விஷயம் கிடைக்கவில்லையானால் அதனால அதிருப்தியா, அதனால கிரம்பிளிங் எல்லாம் வருது. அவளுக்கு அதனால அதெல்லாம் வர முடியல. அவ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கா, அது நடந்தா சந்தோஷம், நடக்கலன்னா ஓகே நெக்ஸ்ட் ட்ரை, அவ்வளவுதான் அவளுடைய காரியம். அதனால 2 பேருக்கும் பேதமானது இருக்குப்பா. இது அகங்காரகதேச்சாத்யைஹி தேஹவ்யாத்யாதிபிஸ்ததா விருக்ஷாதி ஜன்மநாசைர்வா சித்ரூபாத்மனி கிம் பவேத். அகங்காரகத இச்சாத்யாஹை ஆல் திஸ் இந்த டிசைர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு இல்லையா? இந்த பாடியிலயும் இந்த மைண்ட்லயும் இந்த அகம் புத்தியிலயும் இருக்கு. இதெல்லாம் அகங்காரகத இச்சாதி, இதெல்லாம் அகங்காரத்துக்கு சேர்ந்தவர்கள். அகங்காரத்தில் உள்ள ஆசை முதலியவைகள்லாம் எதுக்கு சேர்ந்ததுன்னு பிரிச்சு பாருங்க. தேக வியாத்யாதி பிஸ்ததா இந்த பாடிக்கு சேர்ந்தது இல்லையா? பாடியும் மைண்டும் வேறுன்னு நினைக்கிறவருக்கு என்ன இதனால என்ன ஆக போறது? அவர் பாட்டுக்கு அந்த பாடியில வருது, பாடிக்கு வந்துருச்சுனாக்க இது என்ன பண்றது? இது மருந்து சாப்பிட்டு இவ்வளவு நாள் வந்தது, இதுக்கு பிபி இருக்கு, இதுக்கு சுகர் இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணி ஞானியா இருந்தா சுகர் வரக்கூடாது, அந்த பாடிக்கு உண்டானது அது வரலாம், அவர் பாட்டுக்கு இருக்குன்னு இருப்பாரு. தேக வியாத்யாதி பிஸ்ததா இவருக்கு சரீரத்துல வியாதி முதலியவைகள்லாம் வரதான் இருக்கு. விருக்ஷாதி ஜன்மநாசைர்வா மரம் முதலியவைகளுடைய உற்பத்தியோ நாசங்களோ, அது எப்படி உற்பத்தியோ நாசங்களோ?
இப்போ பூகம்பம் வந்துருச்சுனாக்கா என்ன ஆச்சு, அந்த மரம் போயிடுது, அவ்வளவுதானே. இதனால இவருக்கு என்ன ஆச்சு, அதுவா உண்டாச்சு, அதுவா போச்சு இல்லையா. வியாதியானது வந்தது, அதுவா மருந்து சாப்பிட்ட உடனே போச்சு. இப்படி அகங்காரத்துல வந்த விஷயங்கள் எல்லாம் அகங்காரத்துல இருக்கத்தான் இருக்கும். இதோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுன்னு அவர் இருக்காரு. ஆகையினால அவர் என்ன பண்றது, இதெல்லாம் ஒரு பெருசா தெரியல அவருக்கு, இருக்கட்டும் அது பாடிக்கு வந்திருக்குன்னு அவர் நினைக்கிறாரு இல்லையா. நமக்கு வந்து ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா நம்ம எப்படி இருக்கோம், அது சரியா எழுதிருக்க மாட்டோம், அதனாலதான் வந்திருக்குன்னு சில பேர் மெச்சூர்டா எடுத்துக்கிறான் இல்லையா. அதே மாதிரி அவரும் மெச்சூர்டா எடுத்துட்டு போறாரு. இதுல என்ன உனக்கு சந்தேகம், சித்ரூப ஆத்மனிக்கு சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவருடைய ஆத்மாவுக்கு இதனால என்ன பாதிப்பு ஏற்படும், இதெல்லாம் நம்மளுடைய ஆங்கிள் தான் இதெல்லாம் ஏற்படுறது. அவருடைய பாடி கஷ்டப்படுறது, ஐயோ பாவம் இவ்வளவு மருந்து சாப்பிடுறாரு இந்த வயசுல அப்படின்னு நம்ம நினைச்சு வருத்தப்படுறோம். அவர் ஒன்னும் வருத்தப்படுறது இல்லை, ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த பாடியானது இருந்ததுன்னா இப்படிதான் கஷ்டப்பட்டாகணும் அப்படின்றது தெரியும். அதனால இந்த அகங்காரத்துல இருக்கக்கூடிய இச்சைகள்லாம் ஏன் வருது அப்படின்னாக்க மைண்ட் இருக்கு, அந்த மைண்ட் அப்படிதான் திங்க் பண்ணும். அந்த மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருந்ததுன்னா அது அப்படிதான், அந்த நேரம் வந்ததுன்னா அதுக்கு வந்து தீனி போடணும், அந்த மைண்ட் பச்சிக்கிறதுன்னு தோன்றது, அப்படின்னா சாப்பிடணும், இப்படின்னு அவர் தன்னை அதோட ஐடென்டிஃபை பண்ணாம பார்த்து கொண்டு இருக்கிறதுனால இது எதுவுமே அவரே அசைப்பதில்லை. இந்த ஞானியினுடைய நிலையானது எல்லா காரியமும் பண்ணி கொண்டு இருந்தாலும் அவர் இதனால அவர் வந்து கிரம்பிளிங்கே அவருக்கு கிடையாது அப்படின்னாரு. சரி சார், ஞானிக்கு வந்து ஆசையே இருக்காதுன்றீங்க இல்லையா, ஏன் அவர் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனால. அஜ்ஞானி யாரு உங்களுடைய கணக்குப்படி, அவன் ஆத்மஸ்வரூபம் தானே, அவனுக்கு மொத்தம் ஆசைகள் வருது, அர்த்த கேக்கு இல்லையா. அப்படின்னாக்க கிரந்தி பேதாத் புரோப்யேவம் இது சேத் இல்ல, முடிச்சு அனுபவத்துக்கு முன்னாலும் இப்படித்தானே இருந்தார், அவரும் உங்களை மாதிரி தானே இருந்தாரு இல்லையா. முடிச்சு அவுறதுக்கு முன்னாலும் அவரும் அப்படிதான் இருந்தாரு. இப்ப இந்த முடி செஞ்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அவர் என்ன பண்றாருன்னாக்க ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதுனால சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இத பத்தி அவர் கவலைப்படல. அஜ்ஞானியானவன் என்ன பண்றான், இந்த ஆத்மாவையும் அகங்காரத்தையும் முடிச்சு போடுறதுனால அவனுக்கு கவலை வருது. ஆனா அதுதான் வித்தியாசம், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாம் நடக்கிறது, விஷயங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவனுடைய பார்வை வேற, இவனுடைய பார்வை வேற. கிரந்தி பேதாத் புரோபி ஏவம், முடிச்சு அனுபவத்துக்கு முன்னாடி இப்படித்தானே இருந்தார் அவரும் அப்படின்னு நீ சொல்ற இல்லையா. அப்படின்னு சொன்னா தன்ன விஸ்மர ஒண்ணு மறக்காத, அயமேவ கிரந்தி பேதா. இப்ப நீ கேட்ட பத்தியா கேள்வி, என்ன இந்த கேள்வியிலேயே பதில் கிடைக்கிறது. நீ என்ன கேட்ட, ஆத்மா இவரும் ஆத்மான்னு தெரிஞ்சவர், அவருக்கும் வந்து எல்லா கஷ்டங்களும் வருது, அவனும் அஜ்ஞானியா இருக்கவனும் ஆத்மா தானே, அவனுக்கு ஏன் கஷ்டம் வருது, ஆத்மா வேற அவன் வேறன்னு நீ எப்போ புரிஞ்சிருந்தாலையோ அப்போ உன் கேள்வி தப்பு. இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்டயே இருக்கு. நீ கேட்ட கேள்வி நீ உனக்குதான் புரிஞ்சிருச்ச, ஆத்மா வேற அது வேறன்னு. ஆத்மான ஆத்ம விவேகம் வந்துட்டுனால இந்த கேள்விக்கு பதில் உனக்கே புரியுது. ஏன் இந்த கிரந்தி அவங்ககிட்ட இருக்க, அந்த கிரந்தியானது அவனுக்கு விடுபட்டு அப்படின்னால. அதனால அயமேவ கிரந்தி பேதா தவ தேன கிருதி பவான். இப்ப போதுமா, உன்னுடைய கேள்வியிலேயே உன்னுடைய பதிலானது சொல்லப்பட்டு விட்டது. என்ன நீ உனக்கே தெரியுது, ஞானிக்கு ஆத்மா இருக்கு, அஜ்ஞானிக்கும் ஒரே ஆத்மா இருக்கு. ஞானிக்கு வந்து அந்த ஆத்மாவானது பேதத்தை ஏற்படுத்துறது இல்ல, அஜ்ஞானத்துக்கு ஏற்படுத்துறதுன்றது உனக்கு எப்ப தெரிஞ்சிருச்சுன்னா அப்பவே நீ எதோட கிளைம் பண்ணோம், அந்த ஆத்மாவோட தான் நீ இருக்கணும் அப்படின்றது இதனாலேயே தெரியறது அப்படின்னா. இத ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்ற வழக்கம் உண்டு. சாஸ்திரத்துல விஸ்மிருத கண்ட சாமீகர நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் என்ன பண்ணா ரொம்ப மெல்லிசா மைனர் ஷேக் இல்லையா, ரொம்ப மெல்லிசான ஒரு மைனர் ஷேக், ரொம்ப ஸ்டைல் அவர் ஒன்னு போட்டுக்கிறாரு. போட்டுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, ஃப்ரெண்டு கிட்ட போய் காமிச்சா, பாத்தியா நான் என்ன மாதிரி ஒரு செயின் வாங்கியிருக்க பாரு, எவ்வளவு மெல்லிசா இருப்பாரு, இந்த மாதிரி வேலைப்பாடாட பார்க்க முடியுமா அப்படின்னு அவன்கிட்ட காமிச்சான். அவனும் பார்த்துட்டு, ஆஹா ரொம்ப பிரமாதம்பா, உன்ன மாதிரி ஆளாலதான் இப்படி ஒரு செயினை வாங்க முடியும், என்ன சாதாரண ஆளானி, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் பண்ணான். வந்துட்டான். வந்து என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் போன உடனே இந்த செயின் ஆனது பின்பக்கம் போயிடுச்சு. வந்து தொட்டு பார்க்கறான், செயின் இல்ல. என்ன தேடுறான், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தான். என்ன வீடு முழுக்க தேடுறான், இல்லையே யோசிச்சு பாக்குறான் எங்கெல்லாம் போனேன் அப்படின்னு.
இல்லையே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமே, என்ன ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட போய் கேட்கவா முடியும்? அவங்ககிட்ட காமிச்சவன் நீ எடுத்தியான, அவன் எடுக்கிறவன் இல்லையா, ஃப்ரெண்டாச்சே இல்லையா, அவனும் நல்லா இருக்குன்னு சொன்னானே, கீழே வந்துருக்குமா ஒருவேளை, நம்ம கிடுகிடுன்னு ஓடினோம் வந்தோமே வழியெல்லாம் தேடின்னு போனான். திரும்பி வந்து பார்த்தான், எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் ஒரு முடிவு பண்ணா, இல்ல இதை கேட்டே ஆகணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், போய் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறது தான் நியாயம், கேட்டா என்ன தப்புன்னு மனசுல தைரியம் வர வைக்கிறேன். அப்பா நான் வந்து உங்ககிட்ட இந்த செயினை காமிச்சேன்னு அத திருப்பி கொடுத்தியா நீன்னு கேட்டான். அவன் ஊந்து ஊந்து சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிற, நான் எவ்வளவு சீரியஸா காணும், கழுத்துலயே இருக்க அப்படின்னா. கழுத்துலயே இந்த பக்கம் இருக்கு, அவனுக்கு தெரியறது இல்ல, ஒரு சைடு இருக்கு, இவருக்கு தெரியல, அது தேடிட்டு இருக்க, இங்க பார்த்துட்டு இல்ல இல்லன்னு. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு சந்தேகம் வருது. இவன் ஓடினா இல்ல அதுக்கு செயின் காணுமேன்றதுக்கு ஃப்ரெண்ட கேட்கறதுக்கு, இந்த ஓடினது அவசியமா பாருங்க, அவசியமா இல்லையா? இவன் ஓடினதுனால செயின் கிடைச்சதா? இல்ல, அவசியமே இல்ல. ஆனா ஓடினான். ஆனா இவன் ஓடினதுனாலதான் அது இவங்கிட்டயே இருக்கு, அவன் எது தங்கிட்டயே வச்சுட்டு தான் தேடினானோ அது தப்புன்ற ஒரு அறிவானது வந்தது. அதனால ரன்னிங் வாஸ் இஸ் நெசசரினா, ரன்னிங் வாஸ் நெசசரி டு நோ தட் ரன்னிங் வாஸ் நாட் நெசசரி. அதானே எதுக்காக ஒண்ணா இந்த சாதனைகள்லாம் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னாக்க, இந்த சாதனைகள்லாம் அந்த பிரம்மத்தை தெரியறதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்காக நம்ம என்ன பண்ணோம் இல்லையா? அதான சாதனையினுடைய இலக்கியம். சாதனையானது நம்ம எல்லாம் எதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த சாதனைகள்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா நீங்க பிரம்மஸ்வரூபம் தானேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் தேன கிருதி பவான் அப்படின்னாரு. அதனாலதான் நீ கிருதார்த்தம். இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுட்டேனே, ஆனால் நீ எப்ப புரிஞ்சுட்டியா சார்? அஜ்ஞானிக்கா அப்படி இருக்கு, ஞானிக்கா அப்படி இருக்கு. இது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா உனக்கு புரிஞ்சு போச்சு, வேதாந்தமே உனக்கு புரிஞ்ச மாதிரி தான். அந்த கேள்விக்கு கேள்விக்காக பதிலாவே சொல்லிட்டாரு. இதுதான் நாலேஜ் இல்லையா? இதுதான் ஆத்மா. இந்த ஞானத்துக்கு முன்னாடியே அந்த ஆத்மா இருந்தது, ஞானத்துக்கு அப்புறமா அந்த ஆத்மா தான் இருந்தது. நடுவுல இவன் ஏதோ மறந்துட்டான், மறந்து நான் இன்னாரு, நான் தான் இந்த பாடி, நான் தான் இந்த மைண்ட், நான் தான் இன்டெலெக்ட் பண்ணான். இப்ப இந்த வேதாந்தத்துல அந்த குருவானவர் இவனுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல பந்தமும் மோட்சமும் இவனா போட்ட பந்தம் அவனுக்கு சொல்லி கொடுத்தானே, அந்த மாட்டை இவனே முடிச்சு போட்ட மாதிரி பண்ணா, இவனே அதை அவுத்து விட்டாவன்னாக்க அந்த பாடி எப்படி கட்டுப்பட்டு இருந்ததோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணா, இந்த பாடி மைண்ட் நானு நினைச்சிட்டு இப்படி இந்த உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தேன். இப்ப வேதாந்தத்துடைய அறிவு வந்தவொடனே இந்த உலகத்தை பத்தி பயப்படவே இல்லை. அதுதான் வித்தியாசம். இதுதான் ஞானம். நைவ ஜானந்தி மூடாச்ச. சார் இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் நைவம் ஜானந்தி மூடாச்சே சோயம் கிரந்தி ந சாபரஹ கிரந்தித பேத மாத்ரேன வைஷவ்யம் மூட புத்தயோ மூடாக ஏவம் ந ஜானந்தி. மூடர்களுக்கு இந்த அறிவு இல்லையே, இல்லையா? மூடர்கள் ஆத்மாவை தானே நினைக்கிறாருல்ல. எவ்வளவோ படிச்சவர்கள் கூட உலகம் வேற, பகவான் வேற, நான் வேறன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான் படிச்சா கூட அப்படின்னு. துவைதிகளுக்கு ஒரு கதை சொல்லிருக்க இல்லையா? எவ்வளவுதான் படிச்சாலும் துவைதிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, ஆத்மா வேற, நான் வேற, உலகம் வேறன்ற ஒரு தீர்மானத்தில் இருக்காங்களே. இது எப்படின்னா புரியலையே. இவ்வளவு கிளியரா வேதங்கள்லாம் சொல்றது. இது தெரிஞ்சதுன்னா பிரம்மவித்து பிரம்மைவ பவத்தின்னு சொன்னா உலகமானது பொய்யும், மித்யா ஜெகதிஷ்டானா முக்திதா முக்திதாயின்னு எல்லாம் படிச்சாலும் கூட இந்த உலகமானது பொய்ன்றது தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? துவைத்தமா தானே உலகத்துல பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு ஒரு கதை. தயானந்த புத்வா என்ன பண்ணானா, ஒரு சன்னியாசி ரொம்ப அதிகமா இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு துவைத்தி டெய்லி உங்களோட வாத பிக்ஷைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இவர் துவைத்தியோட நம்ம வாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவ தான் பிடிச்ச புயலுக்கு 3 காலுன்னு நினைக்கிறவர். அவங்க இதெல்லாம் ஒத்துக்க போறது இல்லை. நம்ம என்னதான் ஸ்ருதியை எடுத்து காமிச்சாலும் அவன் ஒத்துக்க போறது இல்லை. அவன் சொன்னதுதான் சொல்லிட்டே இருக்கான். அவனுக்கு புராணத்துல என்ன சொல்லிருக்கோ அதுதான் கணக்கு. இல்லப்பா இது முதல் ஸ்டேஜ், அதை எப்படி நீங்க இது முதல் ஸ்டேஜ்னு சொல்லலாம், இதுதான் கடைசி ஸ்டேஜ், நீங்க படிக்கிறதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் அவன் கிட்ட போறான். இவனோட எப்படி பேசுறது? நம்ம 2 பேரும் ஆர்கியூ பண்ணா ஒரு புத்தகம் 2 பேருக்கு நடுவுல இருந்து நீங்களும் அதுல இருந்து கோட் பண்ணா, நானும் இதுல இருந்து கோட் பண்ண, இதுதானே நியாயமா நடக்கக்கூடிய வாதம். இந்த வாதங்கள்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இவருக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? நானு இவரோ விட மாட்டேன்றாரு. சாமி நீங்க அத்வைதி, உங்களோட நான் ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு நிக்கிறாரு. போயிட்டு அந்த ஊர்ல ஒரு பார்பர் இருக்கான் முராரின்னு, அவனை கூப்பிட்டாரு.
இங்க வாப்பா அப்படின்னு வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவன் மூஞ்சி எல்லாம் நன்னா மொழிச்சு விட்டான். அவன் சொன்ன உடனே அந்த கண்ணாடியை காமிச்ச உடனே ஆஹா எப்படி இருந்த மூஞ்சி எப்படி ஆயிட்டேன், நீ தாண்டா சாட்சாத் நாராயணன் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணாரு இந்த அத்வைத்தி. அவனுக்கு ஐயோ நான் நாராயணன் இல்ல, நான் நாராயணன் இல்ல, நான் வந்து சாதாரண பார்வர் நாராயண. அதுக்கு இவ்வளவு நேரம் படிச்சுதான் அவருக்கு அது புரிஞ்சிருக்கு, உனக்கு அதெல்லாம் படிக்காமயே புரிஞ்சிருச்சா நீதான் அப்படின்னு. அந்த மாதிரி எதுனா இந்த மூட்டையா இருக்கிறவர்களுக்கு நம்ம புரிய என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல இல்லையா. இதுக்கு வந்து துவைத்தமா இருக்கிறதுக்கு எதுக்கு படிக்கணும்? To know that you are not Narayana, you need not work. You already know it. To know that you are Narayana, you have to read it. இது சாஸ்திரங்கள்லாம் அப்பதான் அர்த்தவத்தாக ஆகும். அதனால நைவ ஜானந்தி கூட ஏன் அப்படின்னா சோயம் கிரந்தி நஜ அபரஹா. இந்த முடிச்சுன்றது இதுதான் முடிச்சு, இவனா போட்டு இந்த முடிச்சு அவன் சொன்னா கூட கேட்க மாட்டேன்றான் இல்லையா. நான் அபரஹா இந்த முடிச்சுதான் வேறில்லை. இந்த கிரந்தித பேத மாத்திரேன வைஷமியம், இந்த முடிச்சு இருக்கிறதுனாலதான் இந்த வைஷமியம், இந்த விஷமமான ஒரு பாவம் மனது வந்தது. இதுதான் மூட புத்தையோகோ வித்தியாசம். இதுதான் மூடனுக்கும் புத்திசாலிக்கும். அவன் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றான். அதெல்லாம் நான் கண்ணால் காண்பதே உண்மை அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம என்ன சொல்றோம், கண்ணால் காண்பதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேன்னாக்க நம்ம என்ன பண்றது? ஸ்ருதியினுடைய தாற்பயம் அவனுக்கு புரிய மாட்டேங்கிறத நம்ம என்ன பண்றது அப்படின்னாரு. பிரவృத்தௌவா நிவృத்தௌவா தேஹேந்திரிய மனோதியாம் ந கிஞ்சிதபி வைஷம்யம் அஸ்தி அஜ்ஞானி விபுத்தயோஹ. பிரவృத்தி நிவృத்தி இது ரெண்டுமே சாதாரணமா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஞானியா இருந்தாலும் சரி அஜ்ஞானியா இருந்தாலும் சரி அவளுடைய ஆக்டிவிட்டிஸும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசமே தெரியாது. ஆனால்தான் அர்ஜுனா என்ன பண்ணா, இத பிரஜ்ஞஸ்ய கா பாஷா அப்படின்னு கேட்டான். கிமாசீத கிம் பிரஜேத, அவன் எப்படி நடப்பான், எப்படி உட்காருவான், இப்படி எல்லாம் அவன் கேக்குறான். அவனுடைய மனசுல என்ன இருக்குன்னா, ஏதோ ஞானினாக்கா ஏதோ தனியா உட்கார்ந்து இருப்பாரு அவரு. அப்படியே மேல விட்டதை பாப்பார், தானே தனியே சிரிப்பன் தனியா அழுவன் அப்படின்னா இந்த மனோன்மணியத்துல சுந்தரவர்த்தி சொல்லியிருக்க மாதிரி ஒரு பைத்தியம் நினைச்சுட்டு இவன் கேக்குறான். இல்ல சித்தர்கள்லாம் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், தாடியோட இருந்தாதான் வந்து வந்து துறவின்னு நினைச்சிட்டு இருக்கான். யாராவது ஒன்னா இவரெல்லாம் ஒண்ணு உண்மையான துறவுன்றது என்ன, ஆத்துக்குள்ள சாதாரணமா இருக்கிறவதான் உண்மையான சன்னியாசி. நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி இருந்தாதானே நமக்கு மதிப்பா. ஒரு ஞானின்னா நம்மளா ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய மைண்ட் கிரந்திக்கு ஏற்ற மாதிரி அவரை நான் உருவகப்படுத்தி வச்சிருக்கேன். அது இல்லன்னாக்க நான் அப்டேட் ஆகிறேன் இல்லையா. அதனால இப்ப என்னாச்சுன்னா அவர்னாக்க தனியா இருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சேன். சிதப்பிரஜ்ஞாக்க எப்படி இருப்பான்னாக்க அவன் ரொம்ப தனியா இருப்பாரு. அப்படி ஒரு வார்த்தை இப்படி எல்லாம் அவர் எப்படி நடப்பார், நம்ம மாதிரி பேசுவாரா, மூக்கால பேசுவாரா, காதால பேசுவாரா, இல்ல கண்ணாலேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுவாரா, இப்படி எல்லாம் அவனுக்கு சந்தேகம் வருது. ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் ஒரு பேதமும் கிடையாது. எப்படி எல்லாரும் இருக்காங்களோ அதே மாதிரிதான் அவரும் இருப்பார். அவரும் நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பாரு. அவரும் இப்படிதான் பண்ணாரு. அவருடைய பிரவൃத்தியோ அவருடைய நிவൃத்தியோ, மூடனுடைய பிரவൃத்தியோ மூடனுடைய நிவൃத்தியோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுப்பா. அவன் என்ன பண்றானோ அதே மாதிரிதான் இவரும் பண்ணுவார். இவன் எதெல்லாம் அவாய்ட் பண்றானோ அதே மாதிரி அவன் இவனும் காரமா இருந்ததுன்னா வேண்டாம் சொல்லார். அவரும் சாப்பாடு பட்டீங்கன்னா காரமா இருந்தா பரவாயில்ல, நான் ஞானி எனக்கு 4 மிளகா எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாரு. இதெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் நம்மளுடைய அஜ்ஞானத்தினால நம்ம வரப்போகுது. அவர் வந்தாருனாக்க பஃபேக்கு வந்தாருன்னு வச்சுங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாரு. பாக்கி பேரெல்லாம் இருந்தாக்க இவாளுக்கு வேண்டி இதை போட்டு சாப்பிடுவான். அது மாதிரி எல்லாம் நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் அதே மாதிரிதான் நம்மள மாதிரிதான் அவரும் சாப்பிடுவார். சவுத் இந்தியனா இருந்தா சவுத் இந்தியன் சாப்பிடுவார், நார்த் இந்தியனா இருந்தா நார்த் இந்தியன், எல்லாம் நார்மலா தான் நடக்கும். அதனால பிரவృத்தௌவா நிவృத்தௌவா தேக இந்திரிய மனோதியம், சரீரம் இந்திரியம் மனசு புத்தி இவைகளுடைய பிரவೃத்தி விஷயத்திலேயோ நிவೃத்தி விஷயத்திலேயோ நக்கிஞ்சிதபி வைஷமியம் ஒரு டிஃபரன்ஸ் கூட கிடையாது. நக்கிஞ்சிதபி வைஷத்தியம் அஸ்தி அஜ்ஞானி விபுத்தயோகோ. விசேஷமான புத்தி உடைய இந்த ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் நக்கிஞ்சிதபி வைஷமியம் ஒரு டிஃபரன்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஆனால்தான் அவரு 4வது சாப்டர்ல வரும்போது அவர் என்ன சொன்னாங்க, ஞானியை எப்படி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, ஒருத்தருக்கு ஞானி வந்திருக்கு அப்படின்னு ஞானம் இருக்கா இல்லையான்னு இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரு?
நமக்கு தெரியாது. அவளுடைய ஸ்வ அனுபவ வேத்தியம். அதனாலதான் நம்ம வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்துட்டு நமக்கு யாராவது நல்லா படிச்சவர்னா அவர் ஞானியோ அஜானியோ இல்ல நமஸ்காரம் பண்ண ஆத்மஜம் ஹி அச்சையே பூதி காமஹா அப்படின்னு ஸ்ருதி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் ஆரண்டம். அது மாத்திரம் இல்ல, ஸ்ருதி என்ன சொல்லிட்டு மேல வேற போய் பயமுறுத்திட்டு அந்த ஞானியாக இருந்து அவரை நீங்க நிந்தனை பண்ணீங்கன்னாக்க அவளுக்கு ஞானம் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பாவங்கள் எல்லாம் யார் அவர் திட்டாரோ அவளுக்கு போய் சேரும். இன்னும் உன்னுடைய வாழ்க்கை மோசமா போயிடும். என்ன யார் அவரை பிரைஸ் பண்ணி நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய ஞானம் வந்ததுக்கு பிறகு அவ பண்ணக்கூடிய புண்ணிய கர்மாக்கள்லாம் அவ கையில பாத்தாருது. யார் நமஸ்காரம் பண்றானோ யார் வந்தனம் பண்றானோ அவனுக்கு நமஸ்காரம் பண்ற. இப்படிதான் ஞானியும் பிராரப்த கர்மா விட்டு இந்த விதேக முக்தி வரும்போது அவருடைய புண்ணிய பாவம் ஏதோ ஒட்டுறதுக்கு சான்ஸ் அவருக்கு ஒட்டாது. ஆனாலும் அக்னியினுடைய காரியத்தை அக்னி பண்ணித்தானே ஆகணும்னு ஒரு லாஜிக் எடுத்துட்டு வந்தா அவரும் பண்றாரு. 4 கும்பாபிஷேகம் பண்ணா அதனால அவருக்கும் புண்ணியம் வந்துதானே ஆகணும். லோக சங்கிரகமா பண்ணாலும் பண்ண காரியத்துக்கு ஒரு செயலானது வந்துதான் நான் பத்தாடிச்சா அது திருப்பி என்கிட்ட வந்துதானே ஆகணும். அந்த மாதிரி ஞானியாக இருந்தாலும் அவர் நல்லது பண்ணாரே ஆனால் அந்த நல்லது எங்கேயாவது போய்தான் ஆகணும். அவர் கெடுதல் பண்ணாரே ஆனால் அந்த கெடுதலும் போய்தான் ஆகணும். அப்பதானே அவருக்கு விதேக முக்தியானது ஏற்படும். அது எப்படி போறதுன்னா யார் அவரை நமஸ்காரம் பண்றானோ அவருக்கு அவருடைய புண்ணியமானது வருகிறது. யார் அவரை திட்டுறானோ அவருக்கு அந்த இதுவா. ஆனாதான் இந்த பெரியவங்க இந்த பாகவதத்துல கூட தத்தாத்திரேயர் சொல்றாரு, எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா கல்லெடுத்து அடிச்சா என்னுடைய பாவை எப்படிதான் போறது, நான் வெயிட்டிங் யாராவது கல்லெடுத்து அடிப்பானான்னு பாக்குறாராம் அவரு. என்ன அதுதான் ஞானியினுடைய நல்ல. யாராவது நம்மள திட்டினாதான் நல்லது. நம்மள யாராவது நம்மளுடைய பாவம் எப்படிதான் போகும், திட்டினாதானே அது போகும்னு நினைக்கிறவன் தான் ஞானி. இப்படி இருக்கிறதுனால அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல பிரவருத்திவா நிவர்த்தியிலயோ கிஞ்சிதபி வேஷமியம் அதுல ஒரு டிஃபரன்ஸையும் ஞானிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாதுப்பா அப்படின்னார். இது எப்படி அது மாத்திரம் இல்ல, ஞானிக்கு இன்னொன்னு வேற பகவான் வந்து ரொம்ப கிளியரா அட்வைஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து எஜ்யதாதி சிரேஷ்டா ததேவ இத்தரோஜனாகான்னு இருக்கிறதுனால உனக்கு லோகத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குப்பா. அதனால நீ அதே மாதிரி பண்ணாதான் லோகத்துல எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தா கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்சா ததா அசக்த லோக சங்கிரகம் அப்படின்னாரு. லோக சங்கிரகத்தின் பொருட்டு அவர்கள் எப்படி காரியத்தை பண்ணணும்னா அவித்வான்சா யதா குர்வந்தி எப்படி அவித்வான்கள்லாம் கர்மாவை பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வித்வான்சா ததா அதே மாதிரியே. ஆனா என்ன ஒண்ணு அசக்தா அவன் பாவம் அகங்காரத்தோட சேர்ந்ததுனால அதுல ஒரு பற்று வைத்து கொண்டு பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணணும் அதேதான் பண்ணணும். ஆனா பற்று இல்லாம பண்ணணும். எதுக்கு லோக சங்கிரகார்த்தம் நீங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் வந்து கிளியராவே அட்வைஸ் பண்றார். ஞானியாக இருந்தா கூட பிரவருத்தியோ நிவர்த்தியோ எல்லார மாதிரி நீ பண்ணணும். அதுவும் எல்லார மாதிரின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அவித்வானாக இருக்கிறவன் எப்படி பண்றானோ அதே மாதிரியே நீயும் பண்ணணும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்க நீ சத்தம் இல்லாம நீ பண்ணணும். அதுக்கு பேர் தான் லோக சங்கிரகம் வேற அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆகையினால எல்லா அஜ்ஞானியோ ஞானியோ யாரு இருந்தாலும் அவளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ வச்சுட்டு நம்ம வந்து டிசைடே பண்ண முடியாது ஒருத்தர் ஞானியா இல்லையான்னு. யார் ஞானின்றது அவளுக்கு தெரியுமே தவிர யாரும் இன்னொருத்தர் ஞானி இல்லன்னு சொல்ல முடியாது. அதனால ரொம்ப ஜாகிரதையா பெரியவாழ்கிட்ட பழகும் போது ஜாகிரதையா இருக்கணும். அதனால நம்ம ஞானின்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஞானிக்கு கொடுத்துடணும். நீங்க இல்லையா அம்பையர் மாதிரி பெனிஃபிட் ஆஃப் டவுட் பேட்ஸ்மேன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேஃப். அதனால பெனிஃபிட் ஆஃப் டவுட் பேட்ஸ்மேன் கொடுத்துடலாம். ஸ்ரோத்ரயோ வேத பாட அபாட கிருதாபிதா நாஹாராதௌ அஸ்தி பேதா சோயம் நியாயோத்ர யோஜ்யதாம். சாதாரணமா நம்ம பேசும்பொழுது மூடன் அஜ்ஞானின்னு வச்சிருந்தா ஞானம் வந்தவன் ஞானம் வராதவன் வேணாம். இந்த வைதிகமான சில பரிபாஷைகள்லாம் இருக்கு. வையமான சில பரிபாஷைகள் ஏன்னா வித்யாரண்ய சுவாமிகள்லாம் அந்த மாதிரி வைதிகத்துல இருந்து வந்த வேத பாஷ்யங்கள்லாம் எழுதினவர். அவருக்கு வைதிக சம்பிரதாயத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவரு. அவர் நம்ம சொல்ற இதே மூடன் அப்படின்றத பிராத்தியன் அப்படின்னு சொன்னார். பிராத்தியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா பை பர்த் பிராமணன். ஆனா
வேத அத்தியன ரகித பிராமணா, வேத அத்தியனமே பண்ணலன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பிராத்தியன் அப்படின்னு அர்த்தம். வேத அத்தியனம் பண்ணாம ஒரு சாத்தியாயோ அத்தியாத்தவியான்னு சொன்னதை போய் தெரியாம ஒரு பிராமணன் இருப்பானே ஆனால் அவனுக்கு பிராத்தியன் பேரு. ஸ்ரோத்ரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அதர்ஹன் நன்ன வேதத்தை சந்தோதிதா ஸ்ரோத்ரியா, சந்தஸ்தெல்லாம் நன்னா படிச்சவன், வேதத்தெல்லாம் படிச்சவன். பிராத்திய ஸ்ரோத்ரயோகோ என்ன அவனுக்கு வித்தியாசம்? வேத பாட அபாட கிருதா விதா. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்ரோத்ரியனுக்கு வேதம் அத்தியனம் பண்ணவன், பிராத்தியம் அத்தியனம் பண்ணாதவன். பண்ணினவனுக்கும் பண்ணாதவனுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. எல்லாம் நம்மளுடைய கற்பனைக்கு விட்டாரு இல்லையா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். இந்த குலத்திலையும் பிறந்த அப்படி பண்ணா அவ வாழ்ந்து என்ன நினைக்கிறாங்க? சரி சார், அவன் என்ன சார் பண்ணுவான்? காலத்திலேயே கூட என்ன வேணா நினைக்கிங்க, அவளுக்கு விட்ட எதுக்கு வம்பு. ஆனா ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கீங்க, இன்னும் ஆகாராதோ அஸ்தி பேதா. இவன் பண்ற ஆகாரத்திலயோ அவன் பண்ற ஆகாரத்துக்கு ஏதாவது பேதம் வரப்போது நடைபெறும். அதே மாதிரிதான் பசி தானே சாப்பிடுறாரு. அவர் மாத்திரம் ஸ்ரோத்ரியனா இருக்கிறதுனால வேத மந்திரம் அப்படியே வாயில வந்து கைய பசையாம இருப்பாரு. அவரு நிறைய படிச்சிருக்கான்னு, இவன் படிக்காதவன்றதுனால இவன் பிடிச்சா எல்லாம் ஒன்றுதானே. அதனால ஆகாராதோ ஆகாராதோ அஸ்தி பேதா. முன்னாடி கிஞ்சிதபி வைஷமியம்னு சொன்னாரு, அதையே இப்போ வேற லாங்குவேஜ்ல சொல்றாரு. அதே அர்த்தம். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லப்பா. ஆகாராதோ ஆகாரம் முதலிய காரியங்களில் ந அஸ்தி பேதா, பேதமானது இல்லவே இல்லை. சோயம் நியாயா, இந்த அந்த நியாயமானது அത്ര யோக்கியதா, இந்த நியாயத்தை இங்கேயும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அத்தியன ரகித பிராமணனா இருக்கட்டும், அத்தியன ரகித வைசியனா இருக்கட்டும், அத்தியன ரகித சத்திரியனா இருக்கட்டும், அத்தியன சகித பிராமணனும் அத்தியன சகித வைசியனோ அத்தியன சகித சத்திரியனுக்கும் பேதங்கள் இருக்கிறதான இருக்கு. அப்படியெல்லாம் பேதங்கள் இருந்தாலும் அவருடைய ஆகாரத்துல எப்படி பிரவருத்தி நிவர்த்தியில பேதங்கள் இல்லையோ அதே மாதிரி இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஞானியும் அஞ்ஞானியும் எல்லார மாதிரியும் தான் இருப்பாங்க. ஏதோ தனியா ஏதோ ஞானினாக்க தனியா நீங்க ஏதோ தனியா இருப்பாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ருதி எல்லாம் வச்சுட்டு அனுமான நியாயத்தை வச்சுன்னு சொன்ன. இப்ப பகவத்கீதா வாக்கியத்தையும் வச்சுட்டு நான் உதாரிக்கிறேன். நத்வேத்தி சம்பிரவருத்தானி நிவృత్తాని காஞ்சதி உதாசீனவதாசீனஹா இதி கிரந்தி பேதோச்சதே. இந்த கிரந்தி பேதத்தை அவர் வேற மாதிரி சொல்லியிருக்கா. உதாசீனவதாசீனஹா அப்படின்னு 17வது சாப்டர்ல அவர் சொல்லியிருக்காரு. இதையும் வச்சுட்டு பார்த்தா இதே ஐடியாவை தான் சுதியில என்ன சொல்லியிருக்கோ நியாயத்துல என்ன சொல்லியிருக்கோ அதேதான் கீதையிலையும் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.